கருத்து கணிப்பு என்பது எந்த விதத்தில் அமைஞ்சிருந்தது? கூட்டணி அது இது இன்னும் பல இடத்துல உறுதி செய்யாமல் இருக்குது. ஸோ தொகுதி வாரி நம்ம எத்தனை தொகுதி எந்த கட்சி ஜெயிக்க போகிறது அப்படிங்கிற இருக்கிறத விட நீ தமிழ்நாட்டு மக்கள் மனசில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு 10 கேள்விகளாக அதை மாற்றி அந்த கேள்விகளை எடுத்துகிட்டு அவங்கள போய் சந்தித்தோம். ஒவ்வொரு சாம்பிளுக்கும் குறைந்தபட்சம் 15 நிமிடம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த சாம்பிளை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க சரியான சாம்பிளா, அவங்க சீரியஸ் ஓட்டுறா, இல்லை கேஷுவல் ஓட்டுறா, இல்லை கேர்லெஸ் ஓட்டுறா, இப்படியெல்லாம் அவங்கள செக்ரிகேட் பண்ணி நம்ம ஜனத்தொகை எவ்வளோ பர்சன்டேஜ், பெண்கள் எவ்வளோ, ஆண்கள் எவ்வளோ, அதில் எந்த வயது சேர்ந்தவர்கள் எவ்வளோ சதவீதம், இது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு இதை பிரதிபலிக்கும் விதமாக நம்மளுடைய சாம்பிள்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பெக்யுலராக நம்ம அந்த கருத்து கணிப்பானதை எடுத்தோம். அப்படி கருத்து கணிப்பு எடுக்கும்போது முதல் விஷயம் நம்ம மதம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி தமிழகத்தில் பெருவாரியாக இருக்கக்கூடியது இந்துக்கள் 88%. ஸோ நம்ம சாம்பிளும் அதே மாதிரி 88% இந்துக்கள் இருக்காங்க. இஸ்லாமியர்கள் 6%, கிறிஸ்துவர்கள் 6% அப்படின்னு மதம் வாரியாகவும் நம்ம அந்த ஒரு ரேஷியோவை மாறாமல் கடைபிடித்திருக்கோம். அப்புறம் சமுதாயத்தில் பல தரப்பு மக்கள் இருப்பாங்க இல்லையா? இல்லத்தரசிகள் இருக்காங்க, வணிகம் சுயதொழில் செய்கிறவங்க இருக்காங்க, ஐடி கார்ப்பரேட்டு, தினக்கூலிகள், ஆசிரியர்கள், விவசாயிகள், வேலை இல்லாதவர்கள், அதுக்கப்புறம் மாணவர்கள், ஓட்டுநர்கள், அரசு ஊழியர்கள்னு அனைத்து தரப்பட்ட மக்களையுமே நம்ம போய் அவங்ககிட்டயும் அந்த கருத்தானதை கேட்டோம். ஸோ இப்படி ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு கருத்து கணிப்பை நம்ம நடத்தியிருக்கோம். ஸோ அதனால தான் நம்மளுடைய ரிசல்ட்டுமே மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை பிரதிபலிக்கும் விதமாகவே இருக்குது அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். அதில் நம்ம கேட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டு ஒரு 4 அவங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருந்தோம். அதிகரித்து வரும் போதைப்பொருள் விற்பனை, நீட் தேர்வு, லஞ்ச ஊழல், சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லி. அதில் பெருவாரியான மக்கள் 66% மக்கள் வாக்குப்பதிவு பண்ணியிருக்கிறது எதுக்குன்னா அதிகரித்து வரும் போதைப்பொருள் விற்பனை அப்படின்னு. நமக்கு தெரியும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் போதைப் பொருளால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி லஞ்ச ஊழல் அப்படின்னு 12%, சட்டம் ஒழுங்கு அப்படின்னு 15% வாக்கு போட்டிருக்காங்க. நீட்டு தேர்வு ஒரு பிரச்சனை தமிழகத்திற்கு அப்படின்னு 7%. ஏன் அப்படின்னா திமுகவுக்கு வாக்களிப்பவர்கள், தீவிரமாக திமுகவுக்கு வாக்களிப்பவர்களுக்கு இந்த 3ல் எது செலக்ட் பண்ணாலும் அவங்க ஆதரிக்கக்கூடிய கட்சிக்கு பிரச்சனை அப்படிங்கிறதுனால அந்த நீட்டு தேர்வுக்கு அந்த 7% வந்திருக்கு அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். நம்ம கூடுதலாக நம்மளுடைய விருந்தினர்கள்கிட்ட அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐ திங்க் இட்ஸ் ரொம்ப நல்லா நீங்கள் விவரிச்சிங்க ஆனந்த், எந்த மாதிரியான ஓட்டர்ஸ் எடுத்தீங்கன்ட்டு. முக்கியமாக என்னுடைய அனுபவத்தில் அட்லீஸ்ட் கடந்த ஒரு 5-6 தேர்தல்கள் தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்களை பார்த்தபோது, ஒரு செஃபாலஜிஸ்டாக ஒரு தேர்தல் கணிப்பாளராக பார்த்தபோது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்ன வரும்னா, கிட்டத்தட்ட ஒரு 30% வாக்காளர்கள் கடைசி 3 நாட்களில் தான் முடிவெடுக்கிறார்கள். அதனால் அந்த ஒரு அதை நம்ம மனசில் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ஐ திங்க் நீங்கள் இந்த மதம் வாரியான பங்கேற்பாளர்கள் அண்டு எந்தெந்த தொழில் செய்பவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா எஸ்பெஷலி உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் ஒரு கட்சிக்கு தான் போயிட்டு வந்துட்டுருக்கு. அப்போது அவர்களுடைய குரல் எந்த அளவுக்கு இருக்குது, அதே சதவிகிதம் போகிறதா என்பது முக்கியமான ஒன்று. இதில் ஒரே ஒரு சின்ன சிக்கல் என்ன நடக்கும்னா, கன்வெர்ட்டட் பட் ரெக்கார்டில் ஹிந்துன்னு இருப்பாங்க. ஸோ அந்த ரெக்கார்டில் ஹிந்துன்னு இருக்கிறவர்கள் ஆனால் கிறிஸ்துவர்களாக இருப்பார்கள். அந்த மாதிரியான வாக்காளர்கள் நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணேன்னு தெரியல. பட் ஆனால் அது ஒரு சின்ன ஒரு பயாஸ் இருக்கும். இருந்தாலும் அது ஆனால் கேள்விகளுக்கு பதிலில் அந்த பயாஸ் பெருசாக தெரியாது. ஆனால் அந்த ஒரு விஷயம் பார்க்கணும். முக்கியமாக பார்க்க போனால் உங்களுக்கு எந்த ஒரு முக்கியமான பிரச்சனை எது என்று சொன்னதில் ஐ திங்க் இந்த சாம்பிள் ரொம்ப கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது முக்கியமான பிரச்சனை போதை கலாச்சாரம் என்பது அதுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு, இது ரெண்டும் இன்டர் ரிலேட்டட். ஐ திங்க் நீட், நான் உங்களுடைய சாம்பிள் சர்வேல பார்த்தபோது நீட் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு பார்த்தபோது எனக்கு பெரிய ஒரு சந்தேகமாக இருந்தது. மக்கள் இதை சொன்னாங்களான்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் கிளாரிஃபையிங். அதை ஒரு சாய்ஸாக நீங்கள் கொடுத்தீங்கன்ட்டு. இல்லைனா என்னை பொறுத்த வரைக்கும் ஈவன் திமுகனுடைய திமுக வாக்காளர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அதை நீட்டை ஒரு பிரச்சனையாகவே பார்க்குறதெல்லாம் கிடையாது. அது ஒரு ரெட்டாரிக்கல் ஸ்பீச்சோட முடிஞ்சு போகுதுன்னு தான் என்னுடைய கணக்கு. வாழ்த்துக்கள், ஒரு நல்ல ஒரு சர்வே எடுத்துகிட்டு இருக்குது. பெரிய பிரச்சனையாக இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நீட்டை. நம்ம அடுத்து பேசுவோம் சார். பெருமாள் மணி சார், போதைப்பொருள் புழக்கம் என்பது பெரும் பிரச்சனையாக இருக்கிறதாக மக்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம தொடர்ந்து அதை நம்ம தமிழ் ஜனத்தில் விவாதித்துட்டும் வர்றோம். மக்களே அதை வெளிப்படுத்தியிருக்காங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா,
66% மக்கள் வந்து போதைப்பொருள் ஒரு பெரிய பிரச்சனையாக கருதுகிறாங்க. ஆனால் அது குறித்து எந்த அரசியல் கட்சிகளுமே பெரிய அளவில் இதுவரை பேசவே இல்லை. இந்த போதை விஷயத்தில் தமிழ்நாட்டில் நிலவுகிற ஒரு மௌனம் இருக்குல்ல, அது வந்து மிக மிக ஆபத்தானது. ஏனென்றால் அரசு மது விற்பனையை கையில் எடுத்த பொழுது அரசு சொன்னது என்ன அப்படின்னா, அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது, அதை ஒழுங்குபடுத்துவதற்காகத்தான் நாங்கள் அதை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது 1983 ஆரம்பிக்கப்பட்ட டாஸ்மாக் 2003 மது விற்பனையில் முழுமையாக உள்ளே வந்தது. அது வந்த பிறகு 20 ஆண்டுகளில் அது தமிழகத்தின் மத்திய நடுத்தர கீழ்மட்ட மக்கள் பொருளாதார ரீதியாக இருக்கிறவர்களிடம் எத்தகைய உடல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் சாலைகளில் போகும்போதே உங்களால் பார்க்க முடியும். பல பேர் வந்து இப்படி விழுந்து கிடக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு சாதாரணமாக ஒரு 15 கிலோமீட்டர் நம்ம போனோம் அப்படின்னா கூட நம்ம வாகனத்துக்கு உள்ளே இருந்து சாலையில் 3-4 பேர் விழுந்து கிடக்கிறதை பார்க்க முடிகிறது. அது ஒரு பெரிய ஆபத்து. இதில் ஒரு உளவியல் சிக்கல் ஒன்று இருக்குது. என்னென்னா, தமிழ்நாட்டில் இப்போ ஒரு குடும்பஸ்தர் குடிக்கிறாருன்னு வைங்களேன், அதனுடைய பாதிப்பை வந்து அந்த குடும்பத்தினுடைய பெண்மணி மனைவி தான் தீவிரமாக எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. ஆனால் ஒரு பொது புத்தியில் அது என்னவா சொல்லப்படுதுன்னா, நீ ஒழுங்காக இருந்தால் அவன் ஏன் போய் குடிக்க போகிறான், அந்த பழி வந்து சமூக ரீதியாக பெண்கள் மேலே வருது. அப்போது அவங்களுக்கு வந்து இன்னொன்று அவங்க ஒரு வாய்ஸ்லெஸ்ஸாக ஆயிடுறாங்க. என் கணவன் குடிக்கிறான், அதை எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? அதுக்கான ஒரு ஃபோரமே இல்லாமல் மாறி போயிடுது. அப்போது இந்த இடத்துல ரேடிக்கல் பார்ட்டிஸ், ஒரு அறிவார்ந்த இயக்கங்கள்னு சொல்லக்கூடிய பல கட்சிகள் இந்த இடத்துல பேச, ஏன்னா 20 வருஷம் ஆயிடுச்சு, 22 வருஷம் அரசு விற்பனை பண்ணுது. ஒன்றை மட்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும். சாலைகளில் போகிற பெண்களை கவனித்து பாருங்கள். ரப்பர் செருப்பு, ரப்பர் வளையல், கழுத்தில் ஒரு மஞ்சள் கயிறு, இப்படி போகிற இந்த பெண்கள் இருக்காங்கல்ல, இன்றைக்கி 50 லட்சம் குடும்பங்களில் பெண்கள் உழைத்தால்தான் அடுப்பெரியும் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. இதை நான் எப்படி போக போகிறோன்னே தெரில. உண்மையிலே இந்த சர்வே, இந்த ஒரே ஒரு விஷயத்திற்காகவே நான் இந்த சர்வேயை எடுத்தவர்களையும் இதன் பின்னால் இருந்து இயங்கியவர்களையும் மனதார பாராட்டுகிறேன். குக்கிராமங்கள் தொடங்கி பெருநகரங்கள் வரை போதைப் பொருட்களுடைய புழக்கம் என்பது பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். பத்ரி சார், இதில் வந்து நீங்கள் ப்ராபப்ளி ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுங்கள், ஒன்றுக்கும் மேற்பட்டதை தேர்ந்தெடுக்க முடியாதுன்னு வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் அவங்க வந்து போதையை மட்டுமே மையப்படுத்தியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லஞ்சம் ஊழல் சட்ட ஒழுங்குங்கிறது வந்து மிகப்பெரிய சிக்கலாக பார்க்குறேன். நீங்கள் இது மல்டிபிள் சாய்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அதோடைய மாடலே வேறு மாதிரியான ரிசல்ட்டாக கூட வந்திருக்கும். உண்மையில் மக்கள் துன்பப்படுவது வந்து இந்த லஞ்சம் ஊழல்ங்கிறது. பொதுவாக தொடர்ச்சியாக பலவேறு அரசுகள் மாறி மாறி ஆட்சியில் இருக்கும் பொழுதும் லஞ்சம் ஊழல் பிரச்சனை இருக்குங்கிறது எல்லாருமே ஒத்துப்பாங்க. ஆனால் இந்த கடந்த ஒரு 4 வருடத்தை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஊழல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்கு மக்கள் பணம் சுரண்டப்படுகிறது அப்படிங்கிறதுல. இப்போ HRNC எடுத்துக்கிட்டிங்கன்னா சகட்டுமேனிக்கு வந்து கட்டுமானத்துக்கானது எங்கெல்லாம் பண்ணவே கூடாதோ அங்கெல்லாம் கூட நீங்கள் வந்து நாங்கள் வணிக வளாகம் கட்டுகிறோம், கல்லூரி கட்டுகிறோம், கோவில் பணத்தை எடுத்து அப்படின்னா அதை நீங்கள் கான்ட்ராக்டுக்கு விடுறீங்கன்னா உடனே பணம், கைக்கு மேலே பணம், நீ என்ன பிட்டு போடுற அதில் எனக்கு எவ்வளோ வரணும் அப்படின்னு பேசலாம். ஆனந்த், நம்ம அடுத்தது தான் மிக முக்கியமான ஒரு ஸ்லைடு. ஏன்னா இன்னைக்கு ஆளக்கூடிய இந்த கட்சி ஆட்சிக்கு வந்து 4 வருடங்கள் கடந்துருச்சு, 4.5 வருடங்கள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஸோ இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது இப்போ தான் நமக்கு தெரிய வரும், அந்த கட்சி மீது மக்களுக்கு விருப்பம் இருக்கா வெறுப்பு இருக்கா அப்படிங்கிறது. ஸோ அதை சார்ந்த கேள்விகளை நம்ம முன்வைத்தோம். அதில் முதல் கேள்வி என்னன்னா, தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் அவசியமா? ஆம், அவசியம் அப்படின்னு 78% சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு 22% சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 22% இன்னைக்கு ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோர் ஓட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் போயிட்டா, திமுக தனியாக நின்றா அவங்க வாங்கக்கூடிய ஒரு வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 22% அப்படியே இல்லை, எங்களுக்கு திமுக தான் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பெருவாரியான மக்கள் 78% வேண்டாம், இந்த ஆட்சி வேண்டாம், எனக்கு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கடந்த தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிச்சிங்க அப்படின்னு கேட்டபோது 46.1% திமுக,
23.9% அதிமுக, 17% பாஜக கூட்டணி, 9% நாத்தாக்கா, மற்றவர்கள் 4. இது நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்தந்த கூட்டணி வாங்கிய வாக்குகள் இவ்வளவுதான், கிட்டத்தட்ட கொஞ்சம் முன்ன பின்ன 1%, 1.5% முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ நம்மளுடைய சாம்பிள் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஸோ அடுத்தது, தமிழக அரசின் செயல்பாடுகள் குறித்து உங்கள் கருத்து அப்படின்னு கேட்டதுக்கு சூப்பர் அப்படின்னு வெறும் 15. அதாவது திமுகவுடைய வாக்குகள், எங்களுக்கு ஆட்சி மாற்றம் வேண்டான்னு சொன்னவங்க 22, ஆனா சூப்பர்னு சொன்னவங்க வெறும் 15. அப்போ அதுலேயே ஒரு 7% அடிபடுது. இந்த சுமார் அப்படிங்கிறது 2 விதத்திலே எடுத்துக்கலாம். சுமாரா இருக்குங்க அப்படின்னு 2 விதத்திலே எடுத்துக்கலாம். அப்படி சொன்னவங்க 44%, மோசம், வேண்டவே வேண்டாம், இந்த ஆட்சியே எங்களுக்கு வேண்டாம், ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னவங்க 38%. இதே நேரத்தில் இந்தியாவில் கிட்டத்தட்ட கடந்த 10-11 ஆண்டுகளாக பாஜக ஆட்சி இருக்கு. ஸோ மத்திய அரசினுடைய மீது உங்களுடைய விருப்பம் எப்படி இருக்கு அப்படின்ற கேள்விக்கு சூப்பர் அப்படின்னு 34% சொல்லியிருக்காங்க, மோசம் அப்படின்னு 23, சுமார் அப்படின்னு 38. ஸோ நீங்கள் இதை பார்க்கணும், இங்கே தான் வந்து தமிழக மக்களினுடைய அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளால் பார்க்க முடியுது. எந்த கட்சியை தமிழக மக்கள் வெறுக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்களோ அந்த மத்திய அரசு, அந்த பாஜகவுக்கு சூப்பர் அப்படின்னு சொன்னது 34 தமிழக மக்கள், ஆனா திமுக அரசுக்கு சூப்பர் சொன்னது 15. இதுதான் வந்து நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட். பத்ரி சார் 2 விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒன்று, ஆட்சி மாற்றம் வேணுங்கிறது, மத்தியில் இருக்கிற ஆட்சி, மாநிலத்தில் இருக்கிற ஆட்சி, அது குறித்த கருத்தையும் மக்கள் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு எப்படி செயல்படுது, மத்திய அரசு எப்படி செயல்படுது, அவங்களுடைய பார்வை இருக்குது. உங்கள் பார்வை ஏன் வந்து இந்த சாம்பிள் ஸ்பேஸ் நல்ல ஒரு சாய்ஸுங்கிறது, அவங்க ஆக்சுவலாக தமிழகத்தில் நாடாளுமன்றத்தில் கிடைத்த வாக்கு சதவிகிதம், இப்போ இந்த குரூப் வந்து நீங்கள் யாருக்கு போட்டீங்க வாக்கு அப்படிங்கிறத அவங்க சொன்னது வந்து நிஜமாவே ரொம்ப நல்லா மேட்ச் ஆகுது. நான் அதுதான் முதல்ல செக் பண்ணி பார்த்தேன், தேர்தல் டேட்டாவை எடுத்து இது மேட்ச் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ அது குட் திங். உண்மையில் நீங்கள் இந்த பர்டிகுலர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்கள, அது எனக்கு ஆச்சரியம்தான். ஏன்னா நான் பொதுவாக மக்கள்கிட்ட பார்த்தது என்னென்னா, தொடர்ந்த இன்டாக்ட்ரினேஷனால் மத்திய அரசின் மீது ஒரு நெகட்டிவ் பார்வையை தான் பெரும்பாலான மக்கள் கொண்டிருப்பதாக நான் நினைக்கிறேன். அது வந்து தொடர் ப்ராபகேண்டா. ஒரு பக்கம் வந்து நிதி தர்றது கிடையாது, இது வந்து ஒரு ரொம்ப பெரிதாக, இது எப்போ பார்த்தாலும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஓகே, நிதி தர்றது கிடையாது, எங்களுடைய கொள்கைகளெல்லாம் கை வைக்கிறீங்க, எங்களோடது இருமொழி கொள்கை, நீங்கள் வந்து சொல்கிறது மும்மொழி கொள்கை, ஹிந்தி திணிப்பு இல்லைனாலும் ஏதோ ஒரு மொழியை படிக்க சொல்கிறீங்க, அதை நாங்கள் மாட்டோம்னு சொன்னீங்கன்னா எங்களுடைய ஸ்கூலுக்கு நீங்கள் பணம் தர மாட்டேங்கிறீங்க. அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராபகேண்டாவாக திமுகவால் கடந்த 4 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டிருக்கு. அது ஓரளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த டேட்டா வந்து எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கானதாக தான் இருக்குது. தலைவர்கள் தான் சொல்றாங்க, மக்கள் அதை சொல்லலை. மக்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது எனக்கு கொஞ்சம், அதான் நான் சொல்றேன், எனக்கு ஆச்சரியம். இந்த டேட்டாவை பார்க்கும்பொழுது எனக்கு ஆச்சரியம் தான். பெருமாள் மணி, ஆட்சி மாற்றம் அவசியம் அப்படின்னு சொல்லி 78% மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஆட்சி மேலே கருத்து சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா 15% பேர் சூப்பர்னும் 44% பேர் வந்து சுமார்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு பொதுவாக இந்த மாதிரி ஒரு 5 வருஷம் கழித்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை நம்ம மதிப்பிடும்போது சுமாரை வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஒன்றா தான் நம்ம வந்து பார்க்கணும். அப்படி பார்க்குற பொழுது இதில் வந்து ஒரு 59% வந்து வருது. ஆனால் இப்போ இந்த ஆட்சி மாற்றம் வேணும்னு விரும்புகிறாங்கல்ல, அவங்க யாருக்கு வாக்களிப்பது, யாரோ இப்போ இதற்கு எதிராக யார் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த எதிரணிகள் பிளவுபட்டு இருக்கு இல்லைங்களா. இப்போ 4 இப்போ உள்ள நிலவரத்துப்படியே 3 முதலமைச்சர் வேட்பாளர்கள் வருகிற அந்த இடம் வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஒன்றாக மாறுகிறது. இந்த நீங்கள் கொடுக்குற இந்த சர்வே என்பது ஒரு களத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை மதிப்பிடுவதற்கான ஒரு பகுதியாக நான் பார்க்கிறேன். ஸ்ரீராம் சார், மத்திய அரசுடைய செயல்பாடு சூப்பர்னு 34% மேலே சொல்கிறாங்க, மாநில அரசுடைய செயல்பாடு சூப்பர் என்று 15% தான் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் முன்னெடுக்கிற தலைவர் திமுக அல்லது ஆளுங்கட்சியினுடைய
பிரச்சாரம் இருக்குது. ஆனால் மக்கள் கருத்து அதுக்கு மாறாக இருக்குது. இது வந்து பத்ரி சேஷாத்ரி வந்து கடந்த 4 ஆண்டுகளாக இந்த பிம்பம் கட்டமைக்கப்படுதுன்னு சொன்னார். நான் 2014 இந்த பிம்பம் கட்டமைக்கப்படுதுன்னு சொல்கிறேன். த நெகட்டிவிட்டி ஆன் பிஜேபி அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை வந்து 2014 ரொம்ப தீவிரமாக செய்யப்பட்டது. 2017 ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி படு தீவிரமாக நடந்தது. அது ஊடகங்கள் மிகப்பெரிய ஒரு பங்கை அதில் ஆற்றினாங்க. ஸோ 2019 எலெக்ஷனுடைய ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து அதனுடைய பலனை அனுபவிச்சிட்டாங்க. ஸோ எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, எப்போதுமே வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்கன் தமிழ் இஷ்யூவை தவிர வேறு எந்த ஒரு இஷ்யூவுமே மோர் தேன் ஒரு எலெக்ஷனுக்கு மேலே இஷ்யூவாக இருந்தது கிடையாது. அதுவும் ஸ்ரீலங்கன் தமிழ் இஷ்யூ 2 எலெக்ஷனை தான் பேசும் பொருளாகினது. 2 எலெக்ஷனுக்கு மேலே அது எந்த ஒரு இடத்துலையும் அது தாக்கத்தை ஏற்படுத்தலை. அப்படி இருக்கும்போது 2014 அப்புறம் 19, 21 எலெக்ஷனில் மத்திய அரசாங்கத்துக்கு மேலே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி முழுக்க திமுக அறுவடை செய்தாச்சு. அந்த இதில் பார்க்கும்போது தான் இந்த அரசுக்கு அது பரவாயில்லன்ற மக்களினுடைய மனநிலை மாற்றம் இந்த 34% சூப்பர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, திமுகனுடைய அரசாங்கம் தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய பல விஷயங்கள் ஸ்டிக்கர் ஒட்டினாங்க. நம்மளாம் நிறைய கிண்டல் பண்ணுறோம். அந்த மத்திய அரசு திட்டத்தை தங்களுடைய திட்டமாகவே அறிவித்து எல்லாம் பண்ணுறதெல்லான்ட்டு. அந்த மாதிரி ஒரு விஷயம் மக்களுக்கு ஒரு புரிதல் வர ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3வது முறையாக ஒரு பிரதமராக வரும்பொழுது 11 ஆண்டுகள், நீங்கள் இந்த சர்வே எடுக்கும்போது 11 ஆண்டுகள் மத்திய அரசாங்கத்தில் இருந்திருக்காங்க. அப்போது அந்த ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கவங்க கூட என்ன தான் இருக்குது இதில் இந்த அரசாங்கத்தில் அப்படின்ட்டு. அப்போது அந்த மனநிலை மாற்றம் வந்து அந்த கம்பேரிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். அதில் நீங்கள் சொன்னது ரொம்ப மிகப்பெரிய பாயிண்ட்டு. அதாவது ஆட்சி மாற்றம் தேவையில்லை என்று சொன்ன 22% கண்டிப்பாக திமுக கூட்டணி அனுதாபிகளாக இருந்திருப்பாங்க. அவங்களே கூட அத்தனை பேருமே வந்து இல்லைங்க சூப்பராக தாங்க இருக்குன்னு சொல்லலை. அதுதான் அந்த மனநிலையை பிரதிபலிக்கிறதுன்றது நான் பார்க்கிறேன். ஆனந்த், அடுத்து இதில் கூடுதலாக ஒரே ஒரு தகவல் மட்டும். மத்திய அரசு சூப்பர் அப்படின்னு சொன்னதில் வெறும் பாஜக அதிமுகவுக்கு வாக்கு போடுறவங்க மட்டும் கிடையாது. அதில் தாவாக்காவுக்கு வாக்கு போட போகிறேன்னு சொன்னவங்களும் இருக்காங்க, நாத்தாக்காவுக்கும் இருக்காங்க. என்னுடைய ஆச்சரியம், நாத்தாக்காவுக்கு இருக்காங்க. குறிப்பாக டெல்டா, தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் அதிகமான பேர், அதுவும் தூத்துக்குடியில் கிறிஸ்துவர்கள் நிறையா பேர் வந்து மத்திய அரசு மீது பயங்கர ஒரு அக்செப்டன்ஸில் இருக்காங்க, நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து சமீபத்தில் நடந்த ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் பாடம் எடுத்தார். ஆனால் வந்து அவர் வாக்கு போட போகிறது திமுகவுக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கிட்ட போய் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்தது மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற கேள்விக்கு மோசம் அப்படின்னு 72.3%, சூப்பர் அப்படின்னு 15.8%, கருத்தில்லை அப்படின்னு 12% சொல்லியிருக்காங்க. பெருமாள்மணி, நீங்கள் அந்த போதைப் பொருட்களுடைய பயன்பாடு அதிகரித்ததற்கும் இந்த பெண்கள் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு மக்கள் வெளிப்படுத்துறதுக்கும் தொடர்பு இருக்கிறதா கருதுறீங்க? நிச்சயமாக இது வந்து ரொம்ப கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு கருத்து தான். இந்த கரையோர மாநிலங்கள், கடற்கரையோர மாநிலங்களில், அது கல்கத்தாவாக இருக்கலாம், அகமதாபாத்தாக இருக்கலாம், அங்கெல்லாம் நம்ம பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிற போது, பஞ்சாபாக இருக்கலாம், தமிழ்நாடு, இங்கே எல்லாமே ஆந்திர பிரதேஷ் பார்டர் ஸ்டேட்ஸில் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது ஒரு ஆணுக்கு பெண் சமம்ங்கிற மாதிரியான ஒரு உணர்வு நமக்கே வரும். இங்கெல்லாம் பெண்கள் ஒரு சுதந்திரத்தோடு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலை நமக்கு கொடுக்கும். மற்ற ஒரு ஏனைய உட்பகுதிகளில் நமக்கு அந்த அளவுக்கான ஒரு உணர்வு நமக்கு கிடைக்காது. தமிழ்நாடு மிக நீண்ட காலமாக, குறிப்பாக அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பை பல்வேறு வகைகளிலும் அவங்க ரொம்ப நுட்பமாக வந்து கவனத்தில் கொண்டார்கள். ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்கிறேன், ஏன்னா இந்த சர்வேலேயே இன்னொரு இடத்துல அவங்க வந்து முதலிடத்தில் இருக்காங்க. அப்போ இதையும் லிங்க் பண்ணி சொல்கிறேன். மார்னிங் பில்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த கர்ப்பத்தடை மாத்திரைகள் ஒன்று உண்டு. அது வந்து தமிழ்நாட்டில் ஒரு காலகட்டத்தில் தடை செய்யப்பட்டிருந்தது. ஏனென்றால் அது பெண்கள் மீதான ஒரு வன்முறைக்கு அது வித்திடுகிறது அப்படிங்கிற அடிப்படையில் எங்கேயுமே அந்த மாத்திரைகள். அப்போ எந்த அளவுக்கு இங்கே ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் பெண்கள் மேலே கவனமாக இருந்திருக்காங்க பாருங்கள். பெண்கள் பாதுகாப்பு மோசங்கிறது இந்த 72% சொன்னதுங்கிறது இந்த சர்வேயில் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் நம்ம ஒர்க்கிங் பாப்புலேஷன் இருக்குல்ல, அதில் பெண்களோட பங்களிப்பு நிறைய இருக்குது. அப்போ நம்ம பெண்கள் வந்து இல்லத்தரசிகளாக வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, ஏன்னா வேலைக்கு செல்ற பெண்கள் அதிகமாக உள்ள ஒரு மாநிலத்தில்
ஒரு நேரத்தில் சென்னை என்பது பெண்கள் பாதுகாப்புக்கு இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு நகரமாக இருந்தது. இன்றைக்கு அதெல்லாம் மாறி இந்த சர்வேல ரொம்ப அலாமிங்கான ஒரு டேட்டா நமக்கு வந்திருக்கு. நிச்சயமாக அரசுகள் இதன் மீது கவனம் செலுத்த வேண்டும். ஸ்ரீராம், இது என்னன்னா, இந்த ஆட்சியில் பல இடங்களில் நம்ம பேசியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்கும்போது, ஒரு பெண்கள் மேலே நடக்கக்கூடிய ஒரு பலாத்காரம் நடக்கும்போதெல்லாம் கத்ராஸ்லேயும் உத்தரப்பிரதேஷ்லேயும் ஏதோ ஒரு இடத்துல நடக்கும்போது இங்கே கேண்டில் லைட் மார்ச் போன ஒரு கட்சி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்கிறப்ப அமைதியாக இருக்கிறாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்கும்போது அமைதியாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் எங்கே நடந்தாலும் அமைதியாக இருக்காங்க. அப்போது இப்போ கனிமொழி அவர்கள்லாம் ஒரு காஷ்மீர்லேயோ உத்தரப்பிரதேஷ்லேயோ நடக்கிறத ஒரு பெரும் பிரச்சனையாக கருதினவர்கள். இங்கே நான் மணிப்பூரை இது கான்சியஸாக பேசலை. நான் மணிப்பூரில் நடந்த விஷயங்கள் வேறு. அது எல்லா இடத்துலையும் நம்ம கண்டிக்கணும். அதில் ஒரு மாற்று கருத்தே இல்லை. அதனால் மணிப்பூரில் நடந்தது நம்ம பெருமளவு பார்வையில் தூர பார்வை தான் இருக்கு. கிட்ட பார்வை இல்லை, தூர பார்வையில் ஒண்டி பார்த்து நம்ம அங்கே நடக்குதுன்னு கடைசியில் பார்த்தா அண்டர் யுவர் நோஸ் நடக்கும்பொழுது ஒரு கட்சி அதனை இக்னோர் செய்வதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு துணை போகிற மாதிரி. இப்போ நம்ம அண்ணா நகரில் நடந்த ஒரு சிறு பெண்ணினுடைய ஒரு இஷ்யூவை பார்க்குறோம். அந்த மாதிரி இப்போ சமீபத்தில் நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு துணை போகிற மாதிரியே ஒரு விஷயம் நடக்குது. பார்த்தீங்களா? அமைதி ரொம்ப ஆபத்தானதுன்னு சொன்னார்ல. இது அமைதியோடு இல்லை. இது நான் அமைதியோடு இல்லாமல் நான் அவங்க யார் பண்ணாங்களோ அவங்க காபந்து பண்ணுறேன்னு போகும்போது அது மக்களுக்கு அந்த பயம் பெரிய, அதுவும் பெண்களை பெற்றவர்களுக்கும் வீட்டில் பெண்கள் இருக்கக்கூடிய அது வெளியில் போயிட்டு வரும்போது ஒழுங்காக வருவாங்களான்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ இதுவெல்லாம் வெரி லிங்க்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே. பட் தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு மோசம்னு 72% மேலே சொல்லியிருக்காங்க. எதை வெளிப்படுத்துது? உண்மையை வெளிப்படுத்துது. அன்ஃபார்ச்சுனேட்லி ரைட். இப்போ அதுதானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது குற்றத்தை தடுக்கிறது கஷ்டம். ஆனால் நம்ம எதிர்பார்க்கறது நீ ஒவ்வொரு வீட்லேயும் போலீஸ்காரனை நிறுத்த முடியுமா, ஒவ்வொரு தெருவுலேயும் ரோந்து போக முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. உண்மைதான். ஆனால் நம்ம எதிர்பார்க்கறது என்னென்னா, ஒரு குற்றம் நடந்துருச்சுன்னா உடனடியாக அதை குற்றம் செய்தவர்களை கண்டுபிடித்து எந்த ஒரு வெறுப்பும் இல்லாமல் அவர்களுக்கு விரைவில் தண்டனை வாங்கி தரணும். இதுதான் எல்லாரும் விரும்புவது. அதுக்கு போராடணும் அப்படின்னா நீங்கள் பெரிய போராட்டத்தை நிகழ்த்தி அப்புறமா நாங்கள் சாதா போலீஸ்லேருந்து சிபிசிஐடிக்கு மாற்றுவோம். அதுக்கப்புறம் இல்லை அப்படியும் எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு கோர்ட்டுக்கெல்லாம் போனால் அதுக்கப்புறமா சிபிஐக்கு மாற்றுவோம். அல்லது ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு ஒன்று, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்களால் மட்டுமே நிரம்பிய ஒரு டீம் கொடுப்போம். அப்படின்னா நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அதாவது மக்கள் ரொம்ப புஷ் பண்ணலைன்னா, எதிர்க்கட்சிகள் புஷ் பண்ணலைன்னா நான் டிலே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்துக்குள்ளே ஏற்கனவே இங்கே வந்துட்டாங்க. அதை மக்கள் பார்க்குறாங்க. ஆனால் அடுத்ததான் மிக முக்கியமான கேள்வி, வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் யாருக்கு ஆதரவளிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நேர்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இன்னும் தேர்தலுக்கு 8 மாதங்கள் இருக்குது. இன்னும் தேர்தல் அறிக்கைகள் வெளியே வரல, கூட்டணிகள் முழுமையாக அமையலை. அதுக்குள்ளே இந்த கட்சிக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ்னு சொல்லிட்டே அப்படின்னா மக்கள்கிட்ட நீங்கள் யாருக்கு ஆதரவளிக்க போகிறீங்கன்னு தான் கேட்டிருக்கோம். ஓட்டு போட போகிறீங்கன்னு நாங்கள் கேட்கல. அப்படி வந்த முடிவுகள் இது. அப்படி பார்க்கும்போது இப்போ ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் 24%, தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி 33%, விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் 33%, நாத்தாக்கா 7, மற்றவர்கள் 3. ஸோ இதுதான் வரக்கூடிய தேர்தலில் நாங்கள் ஆதரவளிக்க போகிறோம். ஸோ தாவேகாவுக்கு 33 அப்படின்னும் போது சில பேருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், அதிர்ச்சியாக இருக்கலாம். இது மக்கள் சொன்ன கருத்து. அவர்கள் ஆதரவளிக்க போகிறது யாருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட திமுகனுடைய வாக்கு என்பது 2021 வாங்கின வாக்கை விட பாதிக்கும் குறைவாக இப்போ திமுக கூட்டணிக்கு வருது. இந்த கருத்து கணிப்பின்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளில் அவர்களுடைய செல்வாக்கு பாதிக்கும் குறைவாக 2021க்கும் 46% கிட்ட வாங்கினாங்க. இப்போ 24. ஆமாம், 46க்கு மேலே வாங்கினாங்க. இது 2024 46% வாங்கினாங்க. அப்போ இன்னும் 4% மேலே இருந்தது. 51% இஃப் ஐ எம் நாட் ராங் திமுக கூட்டணி இருந்தது. இப்போ 24. ஸோ பாதிக்கும் குறைவாக வாங்குகிறார்கள். இது ஒரு அது என்னன்னா, இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் தேவையா
அந்த இடத்துலையும் போய் நிற்குது. ஸோ எல்லாம் கோரிலேட் பண்ணிட்டு வருது. இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் கரெக்டாக இருக்குது. இன்னொன்று, தாவேகாவை பற்றி நான் வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே பேசும்போது 5 முதல் 8% தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போவும் நான் வந்து 10% தாண்டாது என்பதில் நான் வெறும் மாற்று கருத்து இல்லாமல் இருக்கேன். ஆனால் சொல்லப்போனால் இன்னும் பலர் கடந்த ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா 22-25% வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக நான் என்ன பார்க்க விரும்புகிறேன்னா, உங்களுக்கு தாவேகாவுக்கு 33 வரும்போது எந்த ஒரு கட்சியுமே ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப், ஒரு 2-3வது கட்ட தலைவர்கள் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் ஒரு ஃபஸ்ட்டு தேர்தலையோ, ரெண்டாவது ஒரு பாலிசி நான் வந்து மக்கள் முன்னாடி வச்சுருக்கேன், மக்களை போய் பார்த்துருக்கேன். இங்கே அப்படி கிடையாது. விஜய் அவர்கள் மக்களை தங்க வீட்டுக்கு கூட்டம், இன்னும் சொல்லப்போனால் இன்னும் அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனால் கூட்டம் வந்துடும், மக்களுக்கு அசௌகரியமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு தொகுதியிலேருந்து ஒரு சாம்பிளாக ஆளை கூட்டு வந்து பனையூர் பங்களாவில் வந்து மீட் பண்ணுவாரான்னு தெரியல. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் வந்து பனையூர் பங்களாவை தாண்டி இன்னும் அரசியல் செய்யலை. இந்த ஒர்க் ஃப்ரம் நம்மலாம் இப்போ இந்த கோவிடும் போது ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் அதுதான் ஆச்சரியத்தை ஏற்படுத்துது, மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. ஆனால் அதிகம் சொல்றப்ப 33%. ஆனால் இதுக்கு என்னன்னா, நான் வந்து ஒரு பிரபல தேர்தல் கணிப்பாளர் வந்து இதை 25% மேலே வரும்போது நான் அவர் கையில் நான் வந்து அனலைஸ் பண்ண போது தெரிய வந்தது என்னன்னா, கிரவுண்ட் லெவலில் வேலை செய்கிறாங்க. அதாவது பெருமளவில் தலைவர்கள் இல்லை, அவர்கள் சுற்றுப்பயணம் செய்யவில்லை, எதுவும் செய்யலை. ஆனால் கிரவுண்ட் லெவலில் இன்னும் சொல்லப்போனால் இந்த கிறிஸ்டியன் மிஷினரிஸ்னுடைய மத போதகர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் இவருக்காக வந்து அந்த கிரவுண்ட் லெவலில் சப்போர்ட் கேதர் பண்ணுறான்றாங்க. அஃப்கோர்ஸ் இன்னும் சொல்லப்போனால் நிறைய மைனாரிட்டி வாக்குகள் இவருக்கு வருதை தாண்டி தலித்தினுடைய வாக்குகள், அதுவும் வட மாவட்டங்களில் தலித்தினுடைய வாக்குகள் நிறையா வந்து போகிறத பார்க்குறேன். லாஸ்ட்டாக ஒரே ஒரு டேட்டா பாயிண்ட் சொல்கிறேன். நான் ஒரு கும்பகோணத்து பக்கத்தில் ஒரு கிராமம், அந்த கிராமமே வந்து பார்த்திங்கன்னா 2 தெரு தான், மொத்தம் 40-45 குடும்பங்கள் தான் இருக்கும். அங்கே தாவேகா கொடி வச்சு ஒரு வீட்டு வாசலில் ஒரு அந்த கொடி கம்பம் நட்டு அது இருக்குது. அப்போது அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னா இட் இஸ் அ கிரவுண்ட் அப் பில்ட் ஆகிட்டே தவிர டாப் டவுன் இன்னும் வர ஆரம்பிக்கல. ரீச் ஆயிருக்கு, ஆனால் அது ஓட் ஆகுமாங்கிறது நான் இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். ஏன்னா ஏன் விஜய்க்கு அப்படின்னு கேட்டபோது திமுக என்ன பண்ண போகுதுன்னு எங்களுக்கு தெரியும், அதிமுக என்ன பண்ண போகுதுன்னு எங்களுக்கு தெரியும், விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அப்படிங்கிறதும் நிறைய பேர் வந்து சொன்னாங்க. ஸோ அவங்க இன்னும் கான்சென்ட்ரேட்டடாக அழுத்துவாங்களாங்கிறது கேள்விக்குறி. பட் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த நம்பிக்கையை எப்படி ஏற்படுத்தியிருக்காருன்னு தெரியல. இப்போ சீமானவர்கள் நான் என்ன பண்ண போறேன்னு ஒரு கொள்கையை சொல்லிட்டு இருக்காரு. கடந்த பல தேர்தலில் தனியாக நின்று சொல்லிட்டு இருக்காரு. இவர் நான் வந்தால் இந்த ஒரு 10 விஷயங்களை நான் செய்வேன் அப்படின்னு இது வரைக்கும் சொன்ன மாதிரி தெரியல. ஏதோ ஒரு அந்த ஒரு இதும்போது மாநாடும் போது ஒரு ஏதோ ஒரு இது பண்ணாங்க, ஒரு ரெசல்யூஷன்ஸ் கொடுத்தாங்க. பட் இந்த இதை செய்வேன், அது எப்படி செய்வேன், இது எதுவுமே சொல்லலை. அதுதான் எனக்கு வந்து பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இது நிதர்சனமான உண்மை, அந்த பாப்புலாரிட்டி இருக்குன்றதை நான் எடுக்கலை. பட் ஏன் அப்படின்றதுக்கு பதில் இல்லாமல் இருக்குது. பெருமாள் சில பேர் சொல்கிறாங்க, சில விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய்க்கு 5% சொல்கிறதே மிகையானது அப்படின்னு சொல்கிறப்ப மக்கள் இங்கே 33% சொல்லியிருக்காங்க. இல்லை எனக்கு இது ஆச்சரியமே இல்லை. ஏனென்றால் அவருக்கு வாய்ப்புகள் கூடி வந்தால் அவர் இந்த தேர்தலில் முதலமைச்சராக கூட வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இதை நான் ஆரம்பத்திலேருந்தே பல இடங்களிலும் பதிவு செய்து வந்திருக்கிறேன். அதனால் இந்த சர்வே வந்து அவருக்கு 33% வருவதற்கு இப்போ ஐயா விட்ட இடத்துலேருந்து நான் தொடர்றேன். என்ன காரணம் அப்படின்னு நான் பார்க்கிறேன் என்றால், ஜெயலலிதா அம்மாவினுடைய ஆட்சி ஒரு தன்மையிலும் கலைஞர் ஐயாவினுடைய ஆட்சி ஒரு தன்மையிலும் இருந்தது. ஆனால் ஜெயலலிதா அம்மாவினுடைய மறைவிற்கு பிறகு, ஆட்சி அதிகாரம் கைமாறிய பிறகு, அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் நிர்வாக ரீதியாக பெரிய அளவில் வேறுபாடு இல்லாமல் ஏறக்குறைய ஒத்த தன்மையிலே தான் அந்த 2017 தமிழக அரசினுடைய நிர்வாகம் போய்கொண்டிருப்பதாக நான் நிர்வாகத்தை நெருங்கி பார்க்கிற வாய்ப்பு இருப்பதனால் நான் கருதுகிறேன். அதனால் அந்த பெருங்கொண்ட தலைவர்களாக ஜெயலலிதா அம்மாவும் கலைஞர் ஐயாவும் இருந்த அந்த இடம் இருக்குல்ல, அது வந்து அதற்கு பிறகு வந்த ஆட்சியாளர்களால் பெரிதாக நிரப்பப்படாது போன்ற இருக்கிறது. ஆக அப்படி பார்க்கிற பொழுது ஐயா விஜய் அவர்கள் 33% வாக்குகளை பெறுவார் என்பது இதில் என்னென்னா, இன்னும் இந்த இதில் உங்கள் கேள்வி ரொம்ப அருமையாக கேட்டிருக்கீங்க. வரும் தேர்தலில் உங்கள் ஆதரவை பெறப்போகும் கூட்டணி எதுன்னு கேட்டிருக்கீங்க. இன்னமும் ஐயா விஜய் அவருடைய கூட்டணி வலுப்பெறவில்லை, பெரிய அளவில் வலுப்பெறவில்லை. ஆக இன்னமும் கூட்டணி வலுவாகி அவர் தமிழக அரசியலை அவர் சரியாக அணுகுவதாகத்தான் நான் கருதுகிறேன். அவருக்கு வந்து இந்த இணையம், சமூக வலைதளங்கள் இதனுடைய பலன் தெரிந்திருக்கிறது.
எப்படி ஒரு காலகட்டத்தில் அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்கள் தெருமுனை கூட்டங்களை நம்பினார்களோ அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் தொலைக்காட்சிகள் தமிழக அரசியலை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகித்தன. இன்றைக்கு இணையமும் சமூக வலைதளங்களும் முக்கிய பங்காற்றுகிறது என்பதை ஐயா விஜய் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் எந்த பெரிய தலைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதற்கு வெளியே வருவதே இல்லை. ஒரு புகைப்படத்தை வைத்து அஞ்சலி செலுத்துகிறார், வீட்டிலிருந்தே அஞ்சலி, அடுத்த நிமிடங்களில் அது தொலைக்காட்சிகளில் பிரேக்கிங் நியூஸாக வருகிறது, கடைசி எல்லை வரைக்கும் சென்று சேர்ந்து விடுகிறது. ஆக இன்னொன்று, அவர் தனக்கு இருக்கக்கூடிய அந்த கரிஷ்மாவை இப்போதே நாம் ரிலீஸ் பண்ணிடக்கூடாது, அதை கையை மூடி வச்சிருக்காரு. அது ஒரு நல்ல உத்தி தான். அவர் முழுமையாக அவர் களத்திற்கு வருவது மார்ச் மாதத்தில் தான் வருவார்னு நான் நினைக்கிறேன். இருவரும் முன்னேற்ற கழகங்களும் தொடர்ந்து தமிழகத்தை ஒரு பேட்டர்னில் ஆண்டுட்டு வந்திருக்காங்க. அதில் ஏதோ ஒரு தேக்க நிலை ஏற்படுவதை மக்கள் உணர்கிறார்கள். அதனால் இந்த சர்வே என்பது இன்னமும் கூட்டணியே உருவாகாத இடத்தில் இருக்கிறது. இந்த ட்ரெண்ட் தொடர்ந்தால் அவர் 2026 முதலமைச்சர் ஆவதற்கும் வாய்ப்பு இருப்பதாகவே கருதுகிறேன். சரி, அதைத்தான் கேள்வியாக உங்கள்கிட்ட முன்வைக்க வந்தால் நான் அதை பத்ரி சார்ட்டே கேட்டுறேன். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 33 பேர் ஆதரவுன்னு சொல்லியிருக்காங்க, அதே போல் தாவேகாவுக்கு 33. இது ஆளும் திமுகவின் மீது இருக்கிற அதிருப்தி, கோபத்தின் வெளிப்பாடுன்னு எடுத்துக்கலாமா? கட்டாயமாக அது கோபம்தான் இந்த மாதிரி வந்திருக்கு. ஆனால் எனக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. நான் இது அஃப்கோர்ஸ் நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் நீங்கள் போடுறீங்க. பட் திமுக ரொம்ப கொஞ்சம் குறைச்சி மதிப்பிடுவதாக இது வருது, தாவேகாவை மிக அதிகமாக மதிப்பிடுவதாக வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வரும் காலங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல, அது பார்க்கணும் அது நம்ம. பட் திமுக இந்த அளவுக்கு கீழே இறங்கியிருக்குமா? இப்போ நிச்சயமாக கீழே இறங்கியிருக்கிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்களுக்கும் ஒரு கணிசமான சில பகுதிகளில் ஒரு கணிசமான ஒரு தொண்டர் அல்லது அவர்களுக்கு கட்டாயமாக கிடைக்கக்கூடிய வாக்கு வங்கி அப்படிங்கிற வாக்கு வங்கிங்கிறது இருக்குது. அது குறைஞ்சிருக்கும் கட்டாயமாக. ஆனால் எவ்வளவு குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அடுத்தது தாவேகா 5, 10, 15, 20ங்கிறத தாண்டி அவங்க ஒரு மார்க் பதிச்சிட்டாங்க. அவங்களுக்கென்று ஒரு தனி இடம் வரை போய் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற சொன்ன மாதிரி இந்த கொடிக்கம்பம் மட்டும் இல்லை, தெருவில் மக்கள் பேசுகிறத நம்ம எங்கேயாவது நின்று தெருவில் டீ குடிக்கும் பொழுது அது நமக்கு தெளிவாக தெரியுது. அவங்க பேசக்கூடிய ஒரு கட்சி இதுவாக மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நான் பொருளாதாரத்தில் கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்கள்ட்ட இதெல்லாம் அனெக்டோட்டல். அது ஏன் இங்கே கொண்டு வரேன்னா, நான் இப்போ தொடர்ந்து எல்லார்ட்டையும் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடு கூட்டி பெருக்குபவர்கள், அதாவது ரொம்ப ஒரு அடிமட்டத்தில் பணம் சம்பாதிப்பவர்கள்லாம், நான் திமுகவுக்கு தாங்க போட்டுட்டு இருந்தேன், நான் இனிமேல் விஜய் கட்சிக்கு தாங்க. அவங்களுக்கு கட்சி பேர் கூட சரியா 1000 ரூபா உரிமை தொகையை அவர்கள் மனதை மாற்றலையா, கிடைக்கலையா? அது சரியாக ஒரு தொடர்ச்சியாக வர்ற மாதிரி தெரியல. அதில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் வந்திருக்கலாம், அப்புறம் சேர்ந்த மாதிரி வரலாம், நடுவில் கொஞ்சம் வராமலும் இருந்திருக்கு. ஆனால் அதை அவங்க தாண்டி வந்துட்டாங்க. ஆனால் திமுக அதை பெரிதும் நம்புறதா சொல்கிறாங்க. அது மேபி இந்த தேர்தல் சமயத்தில் வேறு விதங்கள்லையும் ஒரு தனி உரிமை தொகையும், அதுக்கப்புறமா நாங்கள் 5000 ரூபா தரோம் மாதத்துக்கு அப்படின்னு ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுவாங்களோ தெரியல. இந்த 1000 ரூபா ஒரு பெரிய டென்ட் ஒன்றும் ஏற்படுத்தலை. பட் ரொம்ப தெளிவாக ஒரு சில செக்மெண்ட்ஸ், நான் சொல்கிறது பெரும்பாலும் சென்னை, நான் மற்ற பகுதிகளில் அவ்வளவாக நான் சுற்றுறதில்லை. சென்னையில் பேசும்பொழுது பொருளாதாரத்தின் அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட லாக் ஸ்டாக் அண்ட் பேரலாக திமுகவிடமிருந்து தாவேகாக்கு நகர்ந்து விட்டதாக எனக்கு தோன்றுகிறது. கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கூடுதலாக ஆட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா களத்துக்கு போய் மக்களை சந்தித்ததுனால இதில் இந்த 24% திமுகன்னு இருக்குல்ல, இது கூட தான் வாய்ப்பு, தாவேகா குறைய தான் வாய்ப்பு. ஆனால் உண்மையிலே ஒரு பெரிய ஒரு த்ரெட் யாருக்குன்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான். கூடவும் குறையும். ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷன் மக்கள் மனசில் அவங்க சொன்ன பதிலை வச்சு என்னால் உணர முடிஞ்சது.